போராளிகள் இருந்திருப்பார்களா? இராணுவ தளபதிகள் இருந்திருப்பார்களா? இராணுவ திட்டம் தீட்டக்கூடிய இராணுவ சூட்சுமம் அறிந்தவர்கள் இருந்திருப்பார்களா? இல்லவே இல்லை. மோசேக்கு இதெல்லாம் தெரியும். அது வேறு. மோசே 40 ஆண்டுகள் பார்வோனுடைய அரண்மனையில் இருந்து அருமையாக அனைத்து கலைகளையும் ராஜகுலத்தாருடைய கலைகளையும் பயின்றவர். ஆனால் இப்போதான் இந்த எகிப்திலே இருந்து இஸ்ரவேலர்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இவர்களுக்கு பயிற்சி கொடுக்க நேரமாக இருந்தது மோசேக்கு. அப்போ சாத்தான் பார்த்தான், இந்த நேரத்திலே ஒரு பலத்த ஜாதியை இவர்களுக்கு எதிராய் நான் கொண்டு வந்து இவர்களோடு யுத்தம் செய்ய வைத்தால் அந்த பலத்த ஜாதிக்கு முன்னால் இஸ்ரவேலர்கள் முறியடிந்து செத்து அழிந்து போவார்கள், ஸ்திரீயின் வித்து இல்லாமலேயே போய்விடும் என்று சொல்லி அமலேக்கியர்களை கொண்டு வருகிறான். உங்களில் யாருக்காவது அமலேக்கு என்றால் அர்த்தம் தெரியுமா? அமலேக்கு என்றால் அர்த்தம் தெரியுமா? தெரியாதவர்கள் கை தூக்குங்கள். வெரி குட். அம் என்றால் ஜனங்கள், அம் என்றால் ஜனங்கள், அலெக் என்றால் துடைத்து போடுதல். அமலேக்கியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், யாரோடு அவர்கள் யுத்தம் செய்ய போனாலும் அவர்களை துடைத்து போடுகின்ற சக்தி வாய்ந்த ஒரு கானானிய கூட்டம். என்ற தெய்வமே, இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? கானானிலிருந்து வந்தார்கள். கானான் என்றால் என்ன? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். கானானுக்கு தான் தேவன் இந்த ஜனங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். புரிகிறதா? அப்போ சாத்தான் எங்கிருந்து எதிரிகளை கொண்டு வருகிறான்? பின்னாலே இருந்து எதிரிகளை கொண்டு வந்தான், இல்லாமல் இல்லை. பார்வோன் இந்த இஸ்ரவேலர்களை துரத்தினானா இல்லையா? சொல்லுங்கள். துரத்தினான். இஸ்ரவேலரை நெருங்க விட்டாரா ஆண்டவர்? இல்லை. ஒரு பெரிய ஒரு அக்கினி தூணாக இஸ்ரவேலுக்கு பின்னாக பார்வோனின் சேனைக்கு முன்பாக தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. நெருங்க விடவில்லை ஆண்டவர். செங்கடலை இவர்கள் கடந்து வரும் பொழுது பார்வோனுடைய சேனையும் செங்கடலுக்குள் இறங்கியது. ஆனால் என்ன நடந்தது? அந்த கடல் மறுபடி மூடி அந்த சேனையை அழித்து போட்டது. பின்னாலே இருந்து இந்த இஸ்ரவேலர்களை அழிக்க பார்வோனையும் அவன் சேனையும் சாத்தான் கொண்டு வந்தாலும் அது வெற்றி அளிக்கவில்லை. சரி, பின்னாலே இருந்து முடியவில்லை அல்லவா? முன்னாலே இருந்து கொண்டு வருகிறேன். எங்கே இருந்து? நீங்கள் எங்கே போக போகிறீர்களோ அதே கானானிலே இருந்து உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை நான் தூண்டி விடுகிறேன். இப்போ இதில் இன்றைக்கு நடக்கின்ற இந்த யுத்தத்தின் ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று அமலேக்கியர்கள் இல்லை, அன்று இருந்தார்கள். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அமலேக்கியர்கள் என்று அழிந்தார்கள் என்று நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அமலேக்கியர்களை அம் என்றால் ஜனங்கள், அலெக் என்றால் துடை தெரிவது, அப்படித்தானே? ஆனால் அந்த மற்ற ஜனங்களை துடை தெரிகிறவர்களை நீ போய் துடை தெரியடா என்று ஆண்டவர் சவுலுக்கு கட்டளை கொடுத்தார். ஞாபகம் இருக்கிறதா? சாமுவேல் வந்து சொல்லுகிறான். ஆனால் சவுல் என்ன செய்கிறான்? அதாவது நான் இப்படி சொல்லுகிறேன், புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அமலேக்கியர்களுக்கு ஒரு அமலேக்கியனை போல நீ போய் அடியடா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விளங்குதா? அது புரியுதா என்னன்ட்டு? இப்போ நீங்கள் என்னோடு சண்டை பிடிக்க வர வேண்டாம் என்று ஆண்டவர் சவுலை அமலேக்கியனை போல அழைத்தாரா? என்ன சொல்லுகிறீர்? கதை விடுகிறீர்? இல்லை இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. சவுல் அமலேக்கியன் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியர்கள் அல்ல. நான் அந்த பெயரின் அர்த்தத்தை சொல்லுகிறேன். அதாவது ஜனங்களை துடை தெரிகிறவர்களை நீ போய் துடை தெரியடா என்று ஆண்டவர் 1 சாமுவேல் 15 சவுலுக்கு சொல்லுகிறார். அதாவது அந்த அம்மை நீ அலெக் ஆக்கிவிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
சவுல் கீழ்ப்படிந்தாரா? இல்லை. ஆகாகை உயிரோடு வைத்தார், இன்னும் ராஜகுலத்தோரை உயிரோடு வைத்தார், சில மிருக ஜீவன்களையும் உயிரோடு வைத்தார். கடைசியில் அந்த ஆகாக் என்று சொல்லுகின்ற அமலேக்கிய ராஜகுலத்தார் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு திடீரென எங்கு தோன்றுகிறார்கள்? ஷூஷானிலே தோன்றுகிறார்கள். எப்போ? மொர்தெகாய், அத்சால், அதாவது எஸ்தர் அவர்களுடைய காலத்திலே. யார் அவன்? யார் அந்த அமலேக்கியன்? யார்? ஆமான் என்கின்றவன். ஞாபகம் இருக்கிறதா? கடைசியிலே அந்த ஆமான் இஸ்ரவேலர்களுக்கு எதிராய் போட்ட திட்டத்தை தேவன் மொர்தெகாய் மூலமாயும் அத்சால் என்று சொல்லப்படுகின்ற எஸ்தர் மூலமாயும் முறியடித்து ஆகாகியர்களாகிய அமலேக்கியர்களை எஸ்தர் புத்தகத்திலே முழுக்க துடைத்து எறிந்து விட்டார்கள். புரிகிறதோ? அப்போ அந்த அமலேக்கியர்கள் அதற்கு பிறகு இல்லை, இன்று இல்லை. நான் யூடியூபிலே பார்த்தேன், நல்ல அழகான ஒரு காணொளி ஆங்கிலத்திலே வந்திருக்கிறது. ஆங்கிலம் தெரிந்தவர்கள் அதை பார்த்துவிட்டு அதை எடுத்து தமிழிலேயும் போடுவார்கள். சில நேரம் நீங்கள் அதையும் பார்ப்பீர்கள். கவர்ச்சியாய் படங்களோடு சித்திரங்களோடு போடும் பொழுது நம்ப வேண்டும் போல தோன்றும். அந்த காணொளியில் என்ன வருகிறது என்றால், அமலேக்கியர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்களாம். இல்லை, நான் உங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், தேவன் சவுல் மூலம் செய்ய நினைத்ததை சவுலின் வம்சத்திலேயே, சவுலின் அப்பாவாகிய கீஷின் அந்த வம்சத்திலேயே, பெஞ்சமின் கோத்திரத்திலேயே வந்த மொர்தெகாய் மூலமாய் ஆண்டவர் செய்து முடித்தார். அமலேக்கியர்கள் இன்று கிடையவே கிடையாது. புரிகிறதா? யார் எவ்வளவு அழகாக கவர்ச்சியாக உங்களுக்கு போட்டு காட்டி படம் காட்டி நிரூபிக்க பார்த்தாலும் தயவு செய்து நம்பாதீர்கள். வேத காலத்தில் காணப்பட்ட அமலேக்கியர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள் என்று இல்லவே இல்லை. வேத காலத்திய பெலிஸ்தியர்களும் இல்லவே இல்லை. இன்று அங்கு வாழுகின்ற பாலஸ்தீனர்கள் அன்றைய பெலிஸ்தியர்களே கிடையாது. அதற்கு இப்பொழுது நாம் போக தேவையில்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். அது என்னவென்றால், அன்று அமலேக்கியர்கள் ஏன் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய் ரெவிதீமுக்கு வந்தார்கள்? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. சரி, அப்படி வந்து யுத்தம் பண்ணினார்களே, அவர்களிடத்தில் கேட்டால் ஏனடா வந்து இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினீர்கள் என்று